அனைவருக்கும் வணக்கம். பரமஹன்சா யோகானந்தர் எழுதின காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா பகவத்கீதையோட மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்குமுறை. அதிலிருந்து இன்னைக்கு முதலாவது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், மகாவதார் பாபாஜி, லாஹரி மகாசாயா, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மற்றும் பரமஹன்சா யோகானந்தர் எல்லாரையும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு அவங்களோட அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். 10வது ஸ்லோகத்துல துரியோதனர் தொடர்ந்து துரோணாச்சாரியர்கிட்ட 2 படை வீரர்களை பத்தியும் சொல்லிட்டு இருக்கும் போது துரியோதனரோட பயம், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பயம், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வலிமை மிகுந்த பாண்டவ வீரர்களை போராடி வென்றுவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, பயம் கலந்த சந்தேகம் துரியோதனருக்கு. அந்த பயத்தை தனது குருவான துரோணாச்சாரியர்கிட்ட சொல்லி முறியடிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து 11வது ஸ்லோகத்துல துரோணாச்சாரியர் மற்றும் அனைத்து கௌரவ வீரர்களை பார்த்து துரியோதனரை சொல்றாரு, நீங்கள் அனைவரும் எந்தெந்த இடத்துல இப்போதைக்கு நிலையுறுத்தப்பட்டிருக்கீங்களோ அந்தந்த இடத்துல கவனமா இருந்து பீஷ்ம பிதாமகரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை ஒன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நினைவுல கொண்டு வரணும். அதாவது நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி யுத்த காலத்துல இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா சம்பவங்களையும் சஞ்சயர் திருதராஷ்டருக்கு அவரோட அவையிலிருந்து சஞ்சயரோட ஞான திருஷ்டியின் மூலமாக யுத்த காலத்துல நடக்கிறத அவரோட அகக்கண்ணால பார்த்து திருதராஷ்டருக்கு விளக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம தினந்தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அகத்தாய்வுல நமக்குள்ள இருக்க சஞ்சயர் அகத்தாய்வு செய்து நம்மளோட பார்வையற்ற மனம் ஆகிய திருதராஷ்டர் கிட்ட சொல்றதுக்கு இது உவமை. அப்படி நம்ம அகத்தாய்வு செய்யும் போது நமக்குள்ளேயே நம்ம காண்பது என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்ட காலத்துல அதாவது ஆன்மீக பயணத்துல தியானத்தை இப்பதான் தொடங்கி இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவோட ராஜ்யம் மறைக்கப்பட்டு நம்மளோட அகங்காரத்தோட ராஜ்யம் தலை தூக்கி இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம கௌரவ படை வீரர்கள் எல்லாருமே உஷாராகிறாங்க. அவர்களோட தலைவரான துரியோதனர் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை, மெட்டீரியலிஸ்டிக் டிசையர், இந்த பௌதீக வாழ்க்கை உலகத்துக்கு மேல உள்ள ஒரு ஆசை, தியானம் மற்ற ஆன்மீக பயிற்சிகளை நம்ம தொடங்கும் போது நமக்குள்ள இருக்க ஆசை ஒரு பக்கத்துல இருந்து கௌரவ படை வீரர்களான ஆசை, மோகம், காமம், கோபம், மதம், ஆச்சரியம், பற்று, வெறுப்பு, போட்டி, பொறாமை போன்ற அனைத்து கௌரவ படை வீரர்கள் கிட்ட திரும்பி பார்த்து சொல்லுது, எல்லாரும் எங்கெங்க நின்னுக்கிட்டு என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே பண்ணிட்டு இருங்க. அப்பதான் பீஷ்மரான நம்மளோட அகங்காரத்தோட ராஜ்ய தலைவர், அவரை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த ஆசை வாழ்க்கை, இந்த ஆசை உலகம் நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்ட்டு ஆசைக்குள்ள இருக்க ஒரு பயம், அது மத்த தீய குணத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஏன்னா ஆன்மீக பயிற்சிகளை நம்ம செய்ய செய்ய நம்மளோட நற்குணங்கள், பாண்டவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற ஆசை பயத்துல நடுங்குது. அதுதான் இங்க யுத்த காலத்துல துரியோதனருக்குள்ள இருக்கக்கூடிய பயம். யோகானந்தர் இந்த ஸ்லோகத்தோட விளக்க உரையில கடந்த 10 ஸ்லோகத்துல நம்ம பார்த்த பாண்டவர் மற்றும் கௌரவ வீரர்களோட தன்மைகளை ஒரு தொகுப்பா ஒவ்வொரு நற்குணங்களுக்கும் எதிர்த்து எந்த தீய குணம் வேலை செய்யுது அப்படிங்கறத சக்கரங்களோட தொடர்பு படுத்தி கொடுத்திருக்காரு. மூலாதாரத்துல சகாதேவரான தீயதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அது கூட மூலாதாரத்துல எதிர்த்து போராடுறது துரியோதனர், மெட்டீரியல் டிசையர், காமம். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல காமம் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம பார்த்தோம். பொதுவா தொடு உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காமத்தை தான் நம்ம காமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது மட்டும் இல்லாம ஐம்புலன்கள் அனைத்துலயும் ஏற்படக்கூடிய காமத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல விரிவா பார்த்திருப்போம். நம்மளோட உயிர் ஆற்றல், லைஃப் எனர்ஜி எந்த இடத்துல அதிகமா விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது இந்த மூலாதாரத்துல தான். எந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள், நிறைய சாப்பிடணும், ஆடை, ஆபரணம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இப்படி இந்த புற வாழ்க்கை மேல எந்த அளவுக்கு நம்மளோட சிந்தனைகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட உயிர் ஆற்றல், லைஃப் எனர்ஜி மூலாதார சக்கரத்துக்கு பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க இருந்து இந்த உயிர் ஆற்றல் வெளி உலகத்துக்கே விரயமாயிக்கிட்டே இருக்கும். இதனால அகங்காரத்தோட ராஜ்யம் ரொம்ப வலிமையாக நிலைநிறுத்தப்படும். இந்த ஆசை தன்னோட வலிமை, சக்தியை இழக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுலாம் யாருன்னா பீஷ்மர். நான் அப்படிங்கிற அகங்கார தன்மையை குறிக்கிறது பீஷ்மர், ஈகோ. அடுத்தது
துரோணாச்சாரியர் வந்து நம்மளோட பாஸ்ட் ஹேபிட் டெண்டன்சிஸ், சம்ஸ்காரங்கள், பூர்வ ஜென்மத்திலிருந்து நம்ம கொண்டு வந்த கர்ம வினைகளோட விதைகள், மற்றும் கிருபாச்சாரியர் டெல்யூஷன், அறியாமை. இவங்க 3 பேரோட தன்மைகளும் ஒன்னா சேர்ந்து ஆக்ஞா சக்கரால அறியாமையாக, அகங்காரமாக ஆன்மாவை மறைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட உணர்வு, கான்சியஸ்னஸ் உள்முகமாக திரும்பி ஆகியக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்க தொடங்குச்சு அப்படின்னா உயிராற்றல், லைஃப் ஃபோர்ஸ் இல்ல லைஃப் எனர்ஜி கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு சென்று அங்க ஆசையை தூண்டி புற வாழ்க்கையில நம்மளோட ஆற்றல் விரயமாகறத தடுக்க முடியும். அதனால இந்த ஆசை தன்னோட 2 குரு மற்றும் பீஷ்மர், அகங்காரம், சம்ஸ்காரங்கள், அறியாமை, இது 3ம் அழியாம நம்ம இறுக்கமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இடையில இருக்கக்கூடிய மத்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய கௌரவ வீரர்கள் கிட்ட இங்க எந்தெந்த சக்கரங்கள்ல நின்னு எந்தெந்த பாண்டவர்கள்ல எதிர்க்கிறீங்களோ அந்தந்த இடத்துல அவங்கவங்க வேலைய சரியா செஞ்சுட்டு வரும்போதுதான் ஆக்ஞா சக்கரத்துல ஆன்மாவை மறைச்சிட்டு இருக்கக்கூடிய அகங்காரமான பீஷ்மரை பாதுகாக்க முடியும் அப்படின்னு துரியோதனரான ஆசை வலியுறுத்துறாரு. சுவாதிஷ்டான சக்கரத்துல நகுலாவான நல்லதை செய்தல், அதுக்கு எதிராக சுவாதிஷ்டானால துஷாசனான கோபம், குரோதம் மற்றும் ஜெயத்ரதா கதாபாத்திரம் குறிக்கும் உயிர் பயம், இறப்பு பற்றின பயம். இவ்விரண்டும் சுவாதிஷ்டான சக்கரத்துல நிலையுறுத்தப்பட்டிருக்கு. மணிப்பூர சக்கரத்துல அர்ஜுனரான பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு, பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இவருக்கு எதிராக கர்ணர் பற்று, அட்டாச்மெண்ட் மற்றும் விகர்ணர் வெறுப்பு, சுகம் அளிக்காதவை மேல உள்ள ஒரு வெறுப்பு, ராகம் மற்றும் துவேஷம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இவ்விரண்டும் உருவாக்கக்கூடிய லோபம், பேராசை, கிரீட். மணிப்பூர சக்கரத்துல அர்ஜுனருக்கு எதிராக போராடக்கூடியது. அனாஹாட்ட சக்கரத்துல பீமர், உயிர் ஆற்றல், லைஃப் ஃபோர்ஸ். இதுக்கு எதிராக சகுனி குறிக்கும் மோகம், டெல்யூஷன் அமைக்கப்பட்டிருக்கு. விசுதி சக்கரத்துல யுதிஷ்டரான பேரமைதி, டிவைன் காம்னஸ். இதுக்கு எதிராக ஷால்யா, மதம், பிரைட், ஆணவம் நிறுத்தப்பட்டிருக்கு. நம்ம பண்ற செயல்கள்லாம் நம்மளே உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் மதம் அப்படிங்கிற குணத்தை வெளிப்படுத்துறோமோ அப்ப நமக்குள்ள அமைதி இருக்காது. காமம் அப்படிங்கிற குணத்தை வெளிப்படுத்தும் போது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விதியை நம்ம மீறுறோம். பேராசை தோன்றும் போது நமக்குள்ள பொறுமையோ இல்ல சுய கட்டுப்பாடோ இல்ல, நம்ம அதை இழந்துடுறோம். நற்குணங்களை கடைபிடித்தல், அது இல்லைன்னா மறைக்கப்பட்டால் தான் கோபம், குரோதம் நமக்குள்ள உண்டாகுது. யோகானந்தர் நமக்குள்ள அந்தந்த சக்கரங்களுக்குடைய குணங்கள், தன்மைகள் எப்படி வெளிப்படுது, அதன் மூலியமாக நமக்குள்ள அந்த சக்கரத்துக்குரிய பாண்டவர்கள் ஓங்கி நிக்கிறாங்களா இல்ல கௌரவர்கள் வலிமையா இருக்காங்களா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அழகான ஒப்பீடு, கம்பேரிசன் இங்க கொடுக்கறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல பார்த்த மாதிரி ஆக்ஞா சக்கரத்துக்கு 2 இடங்கள் குறிப்பிட்டிருப்பாரு. ஒண்ணு வந்து பின் மண்டையில மிடுலா அப்படிங்கிற இடம், மற்றும் 2 புருவங்களுக்கு இடையே இது 2வது ஆக்ஞாவோட இடம். சோ பின் மண்டையில் இருக்கக்கூடிய மெடுலா அப்படிங்கிற இடத்தோட சோல், ஆன்மாவை கனெக்ட் பண்ணி சொல்றாரு. சமாதி நிலையில உயிராற்றல், லைஃப் எனர்ஜிய கீழே மூலாதாரத்துல விரயமாயிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மேலேற்றி ஆக்ஞால ஆன்மாவோட உயிராற்றலை ஒடுங்க வைக்கும் போது, அதே மாதிரி 2 புருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல இன்னும் உயரிய சமாதி நிலைகள்ல கூட்டஸ்த சைத்தன்யா அப்படிங்கிற நிலையில மற்றும் அங்கிருந்து உயிராற்றல இன்னும் மேலே ஏற்றி சகசார சக்கரத்துல பியோர் ஸ்பிரிட் பரமாத்மாவோட இணையறது. இந்த 3 நிகழ்வுகளையும் நடக்க முடியாம தடுக்கிறது தான் பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர். அகங்காரம், சம்ஸ்காரம் அதாவது கர்மா, அறியாமை அதாவது மாயை, ஆணவம், கர்மம், மாயை. யார் ஒருத்தர் இந்த பௌதிக வாழ்க்கையெல்லாம் தாண்டி வேற என்னமோ உள்ள இருக்கு அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டு ஆன்மீக பாதையில பயிற்சிகளையோ தியானத்தையோ மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் நடக்கக்கூடிய யுத்தம் என்ன அப்படின்னா ஆணவ, கர்ம, மாயை திரைகளை அழிப்பது. இதுல ரொம்ப வலிமை மிகுந்த அந்த ஆணவம், அந்த அகங்காரத்தை மட்டும் யாரும் கிட்ட நெருங்காம பாத்துக்கிட்டா கௌரவர்கள் அவங்களோட ஆட்சியை நிலைநாட்டிடலாம், இந்த போர்ல வென்றிடலாம். அதனாலதான் துரியோதனர் அவ்வளோ வலியுறுத்தி எல்லாரையும் அந்தந்த சக்கரத்துல நின்று கொண்டு அகங்காரத்தை பாதுகாத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பீஷ்மரான இந்த அகங்காரத்தை பத்தின இன்னும் விரிவான விளக்கம் கொடுத்துட்டு யோகானந்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு தூங்கும் போது நம்மளோட ஆன்மா கூட நம்ம தொடர்புல இருக்கோம். அப்ப இந்த அகங்காரம் உறங்க போயிடுது. The ego sleeps.
தூக்கத்துல இந்த அகங்காரத்துக்கு தன்னோட பதவி, தன்னோட உடைமைகள், தன்னோட நேம், தன்னோட உருவம் இது எல்லாத்தையுமே இழந்துருது. ஐம்புலன்கள் மனதோடு ஒடுங்குது. The senses are absorbed into the mind into the intellect. மனம் அறிவோட ஒடுங்குது and the intellect into the ego. அறிவு அகங்காரத்துல ஒடுங்குது. ஆனா நம்ம தூங்கும் போது தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டும்தான் இது. அதுலயும் கனவுகள் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்துல மட்டும்தான் நம்மளோட ஆன்மா கூட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நினைவில்லாத அந்த தருணத்துல நம்ம ஆன்மாவோட நம்ம தொடர்பு கொள்றதுனால அது நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயனளிப்பதில்லை. சமாதின்ற நிலையில ஆன்மாவோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அது ஆன்மீக வளர்ச்சிக்கு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். மகாபாரதத்துல இறுதியில பீஷ்மரை அழிக்கிறது அர்ஜுனர். ஆரம்பத்துல இருந்தே பீஷ்மர் துரியோதனர்கிட்ட இந்த யுத்தம் வேண்டாம், ஏன்னா யுத்தம் நடந்தா நிறைய கௌரவர்களும் பாண்டவர்களும் இரு தரப்பினரும் என்னோட வாரிசுகள் தான். அகங்காரத்தோட ஒரு தலையாய தன்மை அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற உணர்வு கொடுக்கறது. நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்மளோட ஆன்மாவை உணர முடியாது. செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் ரியலைசேஷன் ஆஃப் சோல் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக உணர முடியாது. அதே சமயத்துல இந்த நான் அப்படிங்கிறது உத்தரவு கொடுத்தாதான் அந்த நானே நம்ம அழிக்க முடியும். நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த யுத்தத்துல கௌரவ படை வீரர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிற வரைக்கும் பீஷ்மர் ஆகிய நான் அவங்க பக்கத்தை தான் சாயும். கொஞ்சம் கொஞ்சமா பாண்டவர்களோட நற்குணங்கள் நமக்குள்ள தலை தூக்கும் போது கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயர்ட் ஆகி அந்த நான் என்ற உணர்வே கொஞ்சம் கொஞ்சமா பாண்டவர்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இறுதியில பீஷ்மரே பாண்டவர்கள் கிட்ட போய் சொல்லுவாரு, என்ன நீங்க அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஷெகண்டேவோட கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த யுக்தியை தான் பயன்படுத்தி அர்ஜுனர் அம்பெய்து பீஷ்மரை அம்பு படுக்கை மேல படுக்க வைக்கிறாரு. அப்பையும் பீஷ்மரோட உயிர் போகாது. சூரியன் வடக்க நோக்கி பயணிக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு பீஷ்மர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்ஞா சக்கர வரைக்குமே கூட நம்மளோட உயிராற்றல் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது சவிகல்ப சமாதி அப்படிங்கிற நிலை, அதாவது தற்காலிகமாக தியானம் பண்ணும் அந்த சமயத்துல மட்டும் நான் அப்படிங்கிற உணர்வுல இருந்து வெளியில வந்தாலும் அங்க இருந்து உயிராற்றல் வடக்க நோக்கி சகசிராரத்துக்கு போகும்போது மட்டும்தான் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிற நிலை ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து முழுமையாக நான் அப்படிங்கிற உணர்வே இல்லாம ஆகக்கூடிய நிலை அங்கதான் ஏற்படுது. அப்பதான் பீஷ்மர் உயிர் துறக்க முடியும். அதுதான் வடக்க நோக்கி சூரியன் போகிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இது இறுதியில நடக்கக்கூடியது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 11வது ஸ்லோகத்துல பீஷ்மர் ஆகிய நான் என்ற உணர்வு மிகவும் வலிமை வாய்ந்தது. தொடர்ந்து 12வது ஸ்லோகத்துல பீஷ்மர் எப்படி வெளிப்பட்டு இந்த நான் 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 அப்படிங்கிற உணர்வை தக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.